ரமேஷை அறநிலைத்துறை அமைச்சராக போட்டது எவ்வளவு பிரில்லியண்ட்டான ஒரு மூவ் தெரியுமா? அது வந்து தாவேகா இல்லைன்னா சிஎம் விஜயுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் ஆய்வு நடத்தினதும் அங்கே இருக்கிற அர்ச்சகர் வந்து இவர் அமைச்சர் அப்படின்னே தெரியாமல் இவர்கிட்டயே இவர் கூட வந்தவங்களெல்லாம் சேர்த்து மொத்தம் 4000 ரூபாய் லஞ்சமாக வாங்கினதும், அதுவும் ஜிபேயா வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அதுக்கு மேலே நடவடிக்கை எடுத்து அந்த அர்ச்சகரும் அவர் கூட இருந்த 2 பேரும் சேர்த்து மொத்தம் 3 பேரை வந்து பணியிடை நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தில் டிவிகே அரசு, அதாவது நம்மளுடைய சிஎம் விஜயுடைய அரசு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ரமேஷை வந்து அறநிலைத்துறை அமைச்சராக போட்டதும் நிறைய விமர்சனங்கள் வந்தது. பார்த்தீங்களா, கரெக்டாக ஒரு பிராமணரையே இந்த துறைக்கு போட்டாங்க, இதுதான் தாவேக்கா, இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்லாம் நிறைய விமர்சனங்கள் பண்ணாங்க. ரமேஷை வந்து அறநிலைத்துறை அமைச்சராக போட்டதே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான், நம்ம சிஎம் உடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரமேஷ் வந்து ஒரு பிராமணர், அவரை வந்து அறநிலைத்துறை அமைச்சராக ஏன் போட்டாங்க அப்படின்னா, இப்போது இந்த கோவிலுக்குள்ளே இவர் ஆய்வு நடத்தினாரா, அங்கே வந்து லஞ்சம் வாங்குறதை இவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு, அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. இதே ஒரு வேளை இந்த அமைச்சர் வந்து ஒரு பிராமணராக அல்லாமல் வேறு ஒரு ஜாதியை சேர்ந்தவராக இருந்திருந்தால், இந்த அர்ச்சகரையும் மற்ற 2 பேரையும் வந்து பணியிடை நீக்கம் பண்ணி இருந்தால் இதை அப்படியே அவங்க விட்டுருப்பாங்களா? அது எப்படி எங்கள் ஆள் மாரியே நடவடிக்கை எடுக்கலாம், இவர் யார் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அப்படின்னு இதை வேறு மாதிரி கொண்டு போயிருக்க மாட்டாங்க. இந்த ஒரு நியூஸையே வேற ஒரு திசைக்கு கொண்டு போயிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த வருட ஆரம்பத்தில் நினைக்கிறேன் ஒரு ரெகுலேஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க, யூஜிசி ஈக்விட்டி ரெகுலேஷன். அது கல்வி வளாகத்துக்குள்ள இந்த எஸ்டி, எஸ்சி, ஓபிசி இவங்களுக்கெல்லாம் அந்த ஜாதி பாகுபாடு பார்க்குறாங்க, அங்கே இந்த மாதிரி ஜாதி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்காக, அதை தடுக்கிறதுக்காக இந்த யூஜிசி ஈக்விட்டி ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க. ஆனால் இதுக்கு எதிராக டெல்லியில் இந்த உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லப்படுற அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று பண்ணாங்க டெல்லியில். அதில் வந்து அமித்ஷாவுடைய, நரேந்திர மோடியுடைய உருவ பொம்மைகள்லாம் எரிக்கப்பட்டது, உருவ பொம்மையெல்லாம் செருப்பால் அடித்தாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் யூடியூப்பில் போனால் இப்பவும் அந்த வீடியோவை பார்க்கலாம். கல்வி வளாகத்துக்குள்ள ஜாதி கொடுமையை தடுப்பதற்காக கொண்டு வந்த ஒரு சிறந்த ரெகுலேஷன் அது. அதையே இவங்களால தாங்கிக்க முடியல. அதே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரெகுலேஷன்லாம் கொண்டு வர வேண்டாம், அது எங்களுக்கு பாதிப்பு உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயர்ந்த ஜாதியினர் அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டத்தை டெல்லியில் நடத்தினாங்க. இந்த செருப்பால் அடித்ததெல்லாம் இந்த உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவங்க. ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியலையே, ஒரு நடவடிக்கை எடுக்க முடியலையே, ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணலையே, ஒன்றும் பண்ணல. அந்த ஆர்ப்பாட்டம் அப்படியே நடந்துக்கிட்டு இருந்தது. கடைசியில் கோர்ட் அந்த யூஜிசி ஈக்விட்டி ரெகுலேஷனை ஸ்டே பண்ணாங்க. இதுதான் நடந்தது. ஸோ அதே போல தான் பெரிய பிரச்சனை இங்கேயும் உருவாக்கியிருப்பாங்க. அறநிலைத்துறை அமைச்சராக வேறொரு ஜாதியை சேர்ந்தவங்க கோவிலுக்குள்ளே போயிட்டு அர்ச்சகர் வந்து லஞ்சம் வாங்குறாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு அவர் மேலே நடவடிக்கை எடுத்து அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தால், இங்கே அங்கே யூஜிசிக்கு பிரச்சனை பண்ணாங்க பாருங்கள், ஈக்விட்டி ரெகுலேஷனுக்கு அந்த உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர்கள். நரேந்திர மோடியோட உருவபொம்மைக்கே செருப்படி இருந்தும் ஒரு ஆக்ஷன் யார் மேலேயும் எடுக்க முடியல. அந்த மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கும். அது எப்படி இந்த ஜாதியை சேர்ந்தவங்க எங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலாம், நாங்கள் லஞ்சம் வாங்கணும்னு நீங்கள் பார்த்தீங்களா, எங்கள் கோயிலுக்குள்ளே இந்த மாதிரி பண்ணதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு இதை வேறு மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. இதுக்கு சப்போர்ட்டாக அவங்க ஆளும் வந்திருப்பாங்க. ஆனால் இங்கே அமைச்சராக இருக்கிறது அவர்களுடைய ஆளே. அதனால் இதை வந்து அவங்க வந்து பெரிய பிரச்சனையாக கொண்டு போக முடியல. அதனால தான் சொல்கிறேன், ரமேஷை வந்து அறநிலைத்துறை அமைச்சராக போட்டதுனால இவர் வந்து இப்போ இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடிஞ்சது, சஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது. முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும். கோவிலுக்குள்ளே நடக்கிற இந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்க ஆளை வச்சே அதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்றது தான் நம்ம தாவேகா அரசுடைய பிளானாக இருந்திருக்கு. அதுதான் நான் வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே அது எப்படி லஞ்சம் கொடுத்து கடவுளை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு வேண்டுதலுக்காகவோ இல்லைனா வேறு ஏதோ அனுகிரகம் கிடைக்கிறதுக்காகவோ இன்னும் அதிகமாக வசதியை பெருக்கிக் கொள்வதற்காகவோ கடவுளை வந்து போய் பார்க்குறாங்க. அது லஞ்சம் கொடுத்து, அர்ச்சகருக்கு லஞ்சம் கொடுத்து வேகமாக போய் பார்த்தா கடவுள் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாரா? உங்களுடைய பிரச்சனையை பார்க்குற கடவுளுக்கு நீங்கள் கொடுக்குற லஞ்சம் மட்டும் தெரியாமையா இருக்கும்? அப்புறம் அதை மட்டும் அவர் எப்படி ஏற்றுப்பார், கடவுள் எப்படி ஏற்றுப்பார்? அங்கே அத்தனை பேர் க்யூவில் நிற்கும் போது ஒருத்தர் வேகமாக வந்து பணத்தை கொடுத்து கடவுளை போய் உடனே பார்த்துட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வராரு அப்படின்னா, அந்த க்யூவில் நிற்கிறவங்களே நினைக்க மாட்டாங்களா, இந்த பார் பணத்தை வச்சுட்டு எப்படி ஆடுறான் பார், நம்மளாம் இங்கே க்யூ நின்றுக்கிட்டு இருக்கோம், இவன் பட்டுக்கா வரான், பணம் கொடுக்குறான், அர்ச்சனை பண்ணுறான், போகிறான் அப்படின்னு அவன் மனசில் அந்த கோவிலுக்குள்ளே நினச்சானா சில பேராவது நினைப்பாங்க. அதையும் கடவுள் கேட்டுக்கிட்டு தானே இருப்பார். கோவிலுக்கு வெளியில் ஒருத்தர் எப்படி வேணா இருக்கட்டும், பணத்தை வச்சு எந்த ஆட்டம் வேணா ஆடட்டும். ஆனால் கோவிலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம்
கடவுளுக்கு வந்து எல்லாருமே ஒரே மாதிரி தானே. அங்கே வந்து பணக்காரன் ஏழை அப்படிலாம் இருக்கான்னா, அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒன்று தான். உடல் ரீதியாக முடியாதவங்களுக்கு, ரொம்ப நேரம் கியூ நிற்க முடியாதவங்களுக்கு, அவங்களுக்கு வேணா தனியாக உடனே கடவுளை பார்த்து அந்த அர்ச்சனை பண்ணுறதுக்கு வந்து ஏதாவது ஒரு வழி உண்டு பண்ணலாம். மற்றபடி கடவுளை வந்து கஷ்டப்பட்டு பார்த்தா தானே அதுக்கான பலன் இருக்கும். நான் வருவேன், என்கிட்ட பணம் இருக்குது, நான் உடனே பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின்னா அதை கடவுள் பார்க்க மாட்டாரா? இவருக்குன்னா இதுக்கே டைம் இல்லையா? ஓகே, நான் கொடுத்த பணத்தை வச்சு, நான் கொடுத்த வசதியை வச்சு என்ன பார்க்குறதுக்கு இவருக்கு டைம் இல்லை அப்படின்னு கடவுள் யோசிச்சா? ஸோ சட்டப்படி ஒரு கோவிலுக்குள்ளே ஸ்பெஷல் தரிசனத்துக்கு இந்த மாதிரி பணம் வாங்குறது அலோவ் பண்ணல அப்படின்னா அதை வந்து லஞ்சமாக தான் ஏற்றுக்கணும். அது லஞ்சம் தான். அந்த லஞ்சத்தை வந்து கடவுளும் ஏற்றுக்க மாட்டார், சட்டமும் ஏற்றுக்காது. அதுக்கேற்ற தண்டனை கண்டிப்பாக கிடைச்சதான் ஆகும். இனிமேல் அர்ச்சனைக்காக பணம் வாங்குறவங்க மட்டும் கிடையாது, கொடுக்குறவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். அப்போ தான் கோவிலுக்குள்ளே இந்த மாதிரி லஞ்சம் கொடுப்பதெல்லாம் கண்டிப்பாக நிற்கும். கடவுளுக்கு கீழே எல்லா மனிதர்களும் சமம் தான் அப்படின்ற அந்த சமநிலை வந்து உருவாக்கப்படும். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.